Power House. Ano yan? Power House ka na daw. திடீரென்று எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சிடெண்ட் ஆகி அந்த விபத்தில் நான் இறந்து போயிட்டேன். விபத்தில் இறந்த உடனே ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. டாக்டர், அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? அது அந்த பாடி போயிடுச்சுங்களே. அது ஓ சரிதான். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் சாவு எங்கே வந்துட்டுருக்கு, வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாடி வந்துருமா? அப்படியா? பாதி தூரத்தில் பாடி வந்துருச்சுன்னு தகவல் வந்துருச்சுங்க. ஆம்புலன்ஸ் வண்டி எங்கள் ஊர்கிட்ட போயிடுச்சு. ஊர் மக்களே ஒன்று கூட்டிட்டாங்க. ஆம்புலன்ஸ் போய் நிற்குது. எல்லாருமே கத்தி கதறி அழுதுட்டு ஓடி வராங்க. அம்மா வழி விடுங்க, பாடியை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. ப்ரெஷர் தர அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பாக்ஸை திறந்து என்னை அதுக்குள்ளே அடைக்கிறாங்க. எங்கள் அம்மாவும் என் பொண்டாட்டியும் அப்படியே கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. நான் ஆசையாக பெற்றெடுத்து என் குழந்தை ஒரு மூலையில் அழுதுட்ருக்கான். நான் இதுவரையிலுமே எங்கள் அப்பா கண்ணில் பார்க்காத கண்ணீர் முறையாக பார்க்குறேன். எங்கள் அப்பாவுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு எழுந்துக்க முயற்சிக்கிறேன். என்னால் எழுந்திருக்க முடியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு போன என் நண்பன் ஒரு மூலையில் நின்றுட்டு அவனும் அழுதுட்ருக்கான். எனக்கு அவனுடைய அழுகையை பார்க்கவே முடியல. என்னை மன்னிச்சிடலான்னு சொல்லி எழுந்து போய் அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அவனுடைய நட்பை பிரிஞ்சுட்டோமோன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னால் முடியலங்க. கொஞ்ச நேரத்தில் என் முகத்தில் பன்னீர் தெளிக்கப்பட்டது. திடீர்னு நான் அப்படியே எழுந்துட்டேன். என்னன்னா எங்கள் அம்மா தண்ணி தெளித்து எழுந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நேரம் நடந்தது வெறும் கனவுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கடகடன்னு எழுந்து என்னுடைய நண்பன் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அவன் உள்ளே இருந்தான். உள்ளே அவனை பார்த்த உடனே என்னை மன்னிச்சுக்கலான்னு சொன்னேன். நீ மன்னிப்பு கேட்டாக்கா நான் மன்னிப்பு கொடுத்துடணுமா? முதல்ல நீ என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்ல எனக்கு அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீராக கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அவனுடைய தழுதழுத்த குரலில் தான் அதை சொன்னான். நான் அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன். என் நடுவில் இருந்த அந்த ஈகோவில் அப்படியே உடஞ்சி செதறி போயிடுச்சு. வாழ்க்கை வாழணும், வசதியாலாம் இல்லை, சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். அதுக்கு சின்ன சின்ன ஈகோ இருக்குல்ல, அதை தூக்கி தூர போட்டு வாழுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி இருக்குங்க?